ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட்டு தான் இந்த ரேஷன்களுடைய ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இனிமே வெளியாகவே இருக்கு. இந்த ரிசல்ட்டு எப்போ அப்டேட் குடுப்பாங்க? ரிசல்ட்டு வருமா? வராதா? அப்படின்றத எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு இல்லையா? இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டுக்காக அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா, அவங்க நேர்காணல் முடித்துவிட்டு 1 1/2 மாத காலங்களாவே இனிமே ரிசல்ட் அப்டேட் பண்ணாமயே இருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்போ குடுத்துருக்காங்க. அதெல்லாம் தவிர நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னைக்கு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி டிஆர் ஆஃபீஸ் மூலமா கிடைத்திருக்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. அதெல்லாம் அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரொம்ப மாத காலங்களாகிடுச்சு இல்லையா? பார்த்தீங்கன்னா, அவங்க நோட்டீஸ்லேயே வெளியிடும்போது ஒரு டார்கெட் ஒரு டேட்டுன்னு குடுத்துருப்பாங்க. அந்த டார்கெட்டின் முடிந்து ஜனவரி முடிந்து பிப்ரவரியே பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீக்கே போயிட்டு இருக்கு. இந்த நிலையில கூட அவங்க ரிசல்ட் அப்டேட் பண்ணாமயே இருக்காங்க. எதனால தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணாம இருக்காங்க? உண்மை நிலவரம் என்ன? அப்படின்றத யாருக்குமே தெரியாது இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா, நேற்று டிஆர் ஆஃபீஸ் மூலமா கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் அப்டேட் குடுப்போம். ஜியோ உத்தரவு வந்தால் நாங்க குடுப்போம் அப்படின்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக மாவட்டத்தில இருக்கக்கூடிய டிஆர் ஆஃபீஸ் மூலம் தகவல் குடுத்துருக்காங்க. இதே மாரி தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்தாங்க அப்படின்னா ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. ஜியோ உத்தரவு குடுத்தாங்க அப்படின்னா, மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும். அதனால இந்த நிலையில இன்னைக்கு ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சில டவுட்டுக்கெல்லாம் இருக்கு. எதனால இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றத எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயமாகவே இருக்கு. நெறைய இதில பணப்பட்டுப்பாடுகள்லாம் நடக்கா அப்படின்ற மாரி எதிர்பார்ப்புகள் நெறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிரடியா இதெல்லாம் நடக்குமா? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? நேர்மையா தான் நடந்திருக்கா? இல்ல மிக ஊழல்லாம் நடந்திருக்கா? இப்படின்றலாம் நெறைய கேள்விகள்லாம் இருக்கு. அதனால இந்த ரேஷன் கடையுடைய விற்பனையாளர் மற்றும் கட்டணருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அனைத்து தேர்வாளர்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இதில எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க? இதில யாருக்கெல்லாம் முன்னுரிமை குடுத்துருக்காங்க? ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் ஆகப்போகுது. இதில பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எந்த நிலையில வந்திருக்கு? எதன் மார்க்கின் அடிப்படையில அனைவருமே வழங்கியிருக்காங்க. இதில ப்ரமோஷன்லாம் இருக்குமா? அப்படின்றதெல்லாம் நெறைய கேள்விகள்லாம் இருக்கு. இத பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவரையுமே ஆவலுடன் பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுனருக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம். அந்த ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னா, இனிமே அப்டேட் குடுக்கல. அதனால் இன்னைக்கு இரவுக்குள்ள அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு. நீங்க அத டச் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட்டாவே இது மாரி வெப்சைட் உங்களுடைய வெப்சைட் பேஜுக்கு வந்துரும். அதில நீங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட்டு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டு வருமா? வராதா? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு. அதனால இந்த ரிசல்ட்டு வருமா? வராதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சில மாவட்டங்களுக்கு வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிப்ரவரிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அவங்க ரிசல்ட் எல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, உத்தரவு போட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அதனால அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அதனால பார்த்தீங்கன்னா, நாளை மறுநாள் கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக வெளியாக போகுது. அதனால ஜியோ உத்தரவும் பார்த்தீங்கன்னா, வந்திருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இனிமே பார்த்தீங்கன்னா,
சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணலே முடியாம இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்போ நடத்தப்படும்? யாருக்கெல்லாம் முடியல? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல பொறுத்தளவுக்கு இனிமே சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிமே முடியல. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்போ நடத்தப்படும் அப்படின்னா, ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல ஸோ கன்ஃபார்மா அவங்களுக்கு நடத்தப்படும் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய டவுட்டெல்லாம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேலைய பொறுத்தளவுக்கு ரிசல்ட்டு அனைத்துமே செலக்ஷன் லிஸ்ட்லாம் ரெடியா தான் வந்து இருக்கு. இருந்தாலும் ஏன் ரிசல்ட்ட அப்டேட் பண்ணல? ஸோ இதில வந்து நெறைய பணப்பட்டுப்பாடுகள்லாம் முடித்தா தான் நம்மளுக்கு ரிசல்ட் குடுப்பாங்க அப்படின்ற மாரி நெறைய பேரு மெசேஜ்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நடக்குமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நடக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 50% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நடக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னா நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளால வந்து ஒண்ணும் வந்து பண்ண முடியாது. ஸோ இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க? எதன் எதன் எந்த மார்க்கின் அடிப்படையில இதில வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து போயிருப்போம் இல்லையா? நேர்காணல் வந்து போயிருப்போம். அந்த நேர்காணல் மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க 10த், 12ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருந்தீங்க. அந்த மார்க்கின் அடிப்படையிலும் 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் இதில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2மே ஷார்ட் லிஸ்ட் 2 ரெடி பண்ணியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அந்த எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. நீங்க அதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இதில உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த ஒன்று இந்த ரிசல்ட் தான். அந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நம்ம வந்து செலக்ட் ஆகுறோமா இல்லையா? அது வந்து அப்புறம் வந்த உடனே ரிசல்ட் அப்டேட் பண்ணாலே போதும். அதெல்லாம் வந்து செலக்ட் ஆகிக்குமா அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய வேலைய வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் அனைவருமே நினைத்துட்டு இருக்கக்கூடிய வேலையில நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னைக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அனைவருமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய மாவட்டம் எது அப்படின்றத டச் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டாவே உங்களுடைய மாவட்ட வெப்சைட் பேஜுக்கு வந்து இது மாரி போயிடும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோஷனலாம் எப்படி வந்து இருக்கும்? ப்ரொமோஷன பொறுத்தளவுக்கு நீங்க எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருடம், 5 வருடம் கூட வந்து இதில வந்து ஆகலாம். அதெல்லாம் நீங்க இந்த வேலைய பொறுத்தளவுக்கு நீங்க வந்து முதல் முறையாகவே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு 2 வருடம், 3 வருடம் கூட 5 வருடம் கூட ஆகலாம். இதில நீங்க டெம்பரவரியாக தான் ஒர்க் பண்ற மாரியே வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது மாரி தான் வந்து ப்ராசஸிங் வந்து இருக்கு. அடுத்ததாக அப்பாயின்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அப்பாயின்மென்ட் ஆர்டர் உங்களோட வீடு தேடியே வந்துரும். அந்த வீடு தேடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். அனைத்தையுமே வந்து நடத்தி முடித்து தான் அதுக்கப்புறம் அப்பாயின்மென்ட் ஆர்டர் உங்களுடைய கையில வந்து வழங்குவாங்க. அதெல்லாம் இந்த விற்பனையாளர் மற்றும் கடனுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிய அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கூட்டு தரப்புலேருந்து தகவல் வந்து வெளியே இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.